எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயம் யோசிப்போமா? நம்ம வீட்ல யாருக்காவது காய்ச்சல்னா உடனே பதறிடுவோம்ல. ஆனா நம்ம எல்லாரையும் தாங்கி பிடிச்சிருக்கிற இந்த பூமிக்கே இப்போ செம்ம காய்ச்சல். அதோட வரவு செலவு கணக்க பார்த்து இதுக்கு என்னதாங்க காரணம்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இத பாருங்க. நம்ம பூமிக்கு இயற்கையாவே ஒரு போர்வை இருக்கு தெரியுமா? ஒருவேளை அந்த போர்வை மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை ரொம்ப மோசம். பூமி ஒரு ஐஸ் கட்டி மாதிரி -18 டிகிரில உறைஞ்சு போயிருக்கும். ஆனா நல்ல வேளை அந்த போர்வை இருக்கிறதால தான் நம்ம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான 15 டிகிரி செல்சியஸ்ல பூமி இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. வரவுக்கேத்த செலவு. அப்போதான் குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம பூமியும். பல்லாயிரக்கணக்கான வருஷமா அதோட வரவு செலவு கணக்க ரொம்ப சரியா ஒரு பேலன்ஸோட மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. சூரியன் கிட்ட இருந்து பூமிக்கு வர்ற சக்தி தான் அதோட வரவு. பூமி தனக்குள்ள இருக்கிற வெப்பத்தை விண்வெளிக்கு திருப்பி அனுப்புது இல்லையா, அதுதான் அதோட செலவு. ஆனா இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த கணக்கு மொத்தமா தப்பாயிடுச்சு. வரவு அதிகமாகி செலவு குறைஞ்சிடுச்சு. அதாவது பூமிக்குள்ள வர்ற சக்தியை விட ரொம்ப குறைவான சக்தியை தான் அதை வெளியே அனுப்புது. அப்போ மீதி சக்தி என்ன ஆகும்? அது பூமிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு உள்ளேயே சுத்திட்டு இருக்கு. சரி, இந்த பேலன்ஸ் எப்படி மிஸ் ஆச்சு? வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஊட்டில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. குளிருக்கு ஒரு போர்வை போத்தினா இதமா சூப்பரா இருக்கும். அதுவே அதுக்கு மேல இன்னொரு தடிமனான கம்பளி எடுத்து போத்தினா என்ன ஆகும்? புழுங்கி வேர்த்து கொட்டும் இல்லையா? அதே நிலைமை தான் இப்போ நம்ம பூமிக்கு. அந்த ரெண்டாவது எக்ஸ்ட்ரா போர்வைக்கு பேர் தான் பசுமை குடில் வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு, சுருக்கமா CO2. ஆமாங்க, நம்ம மூச்சு விடும்போது வெளியே விடுறோமே அதே வாயுதான். ஆனா இப்போ அது வளிமண்டலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த CO2 மூலக்கூறுகள் ஒரு வேலைய பண்ணுது. அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. நம்ம காத்துல நைட்ரஜன், ஆக்சிஜன் எவ்வளவோ வாயுக்கள் இருக்கு. அதெல்லாம் வெப்பத்தை கண்டுக்காது. ஆனா இந்த CO2 பூமி வெளியனுப்புற வெப்பத்தை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி லபக்குன்னு புடிச்சு திரும்ப பூமிக்கே அமுச்சு வச்சிடும். இதனால பூமி இன்னும் சூடாயிட்டே போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி, அதாவது தொழில் புரட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்ததை விட இந்த வெப்பத்தை புடிச்சு வைக்கிற வாயு இப்போ வளிமண்டலத்துல 50%, 50% அதிகமாயிருக்கு. இது எவ்ளோ பெரிய மாற்றம்! ஆனா நில்லுங்க, கதை இதோட முடியல. இது ஆரம்பம்தான். இந்த ஆரம்பகட்ட வெப்பம் ஒரு செயின் ரியாக்ஷனை, அதாவது ஒரு சங்கிலி தொடர் வினைய ஸ்டார்ட் பண்ணி விடுது. ஒரு சின்ன கல்ல குளத்துல போட்டா அலைகள் எப்படி பெருசாகி போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். சயின்டிஸ்ட்ஸ் இத கிளைமேட் ஃபீட்பேக்ஸ்னு சொல்றாங்க, அதாவது பின்னூட்டங்கள். இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மியூசிக் கச்சேரியில முதல்ல ஒரு 4 பேர் மட்டும் கை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து இன்னும் 10 பேர் தட்டுவாங்க. அப்புறம் மொத்த ஆடியன்ஸும் கை தட்டி சத்தம் விண்ணப்பிழக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வெப்பமும் சின்னதா ஆரம்பிச்சு தன்னைத்தானே அதிகப்படுத்திக்கிட்டே போகுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இதோ. பூமி கொஞ்சம் சூடாகுது. இதனால ஆர்டிக் பகுதியில இருக்கிற வெள்ளை நிற பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்குது. அது உருகுனதும் அதுக்கு கீழே இருக்கிற கரிய நிற கடல் தண்ணி வெளியே தெரியுது. இப்போ என்ன ஆகும்? நம்ம வெயில்ல கருப்பு சட்டை போட்டா எப்படி சூட்டை நல்லா இழுக்குமோ அதே மாதிரி அந்த கருப்பு நிற கடல் இன்னும் அதிகமா சூரிய வெப்பத்தை உள்ளே இழுக்குது. இதனால கடல் இன்னும் சூடாகி இன்னும் அதிக பனிய உருக்குது. இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல மேகங்கள பத்தி ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அது பூமியை குளிர்ச்சியா வச்சுக்குமா இல்ல இன்னும் சூடாக்குமான்னு. ஆனா இப்போ IPCC விஞ்ஞானிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, வருங்காலத்துல மேகங்களால வர்ற மாற்றங்கள் கூட இந்த புவி வெப்பமயமாதல அதிகப்படுத்ததான் போகுது, குறைக்க போறதில்லன்னு. சரி, ஒரு நிமிஷம். பூமிக்குள்ள இவ்ளோ எக்ஸ்ட்ரா ஹீட் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். அப்போ நாம வாழ்ற இந்த நிலப்பகுதி ஏன் இன்னும் ஒரு எரிமலை குழம்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கல? இது ஒரு முக்கியமான கேள்விதானே? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வெப்பம் எல்லாம் எங்கே போச்சு? பூமி தன் காய்ச்சலை எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கு? பதில் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. ஆனா நாம அத சரியா கவனிக்கல. இந்த சார்ட்ட பாருங்களேன். அடேங்கப்பா, 1970 இருந்து பூமிக்குள்ள சிக்கின மொத்த கூடுதல் வெப்பத்துல 91%, நான் சொல்றது 91%, நம்ம பெருங்கடல்கள் தான் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெறும் 1% மட்டும்தான் வளிமண்டலத்துல இருக்கு. மத்ததெல்லாம் நிலமும் பனிப்பாறைகளும் எடுத்திருக்கு. அப்போ பாத்துக்கோங்க கடல் எவ்ளோ பெரிய வேலையை செஞ்சிருக்குன்னு. நம்ம வீடுகள்ல நம்ம அம்மா இல்ல பாட்டி இருப்பாங்க இல்லையா,
குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளிய காட்டிக்காம எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மள பாதுகாப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம பெருங்கடல்கள் இந்த பூமியோட அம்மாவா இருந்து இந்த பிரம்மாண்டமான வெப்பச்சுமைய அமைதியா உள்ள வாங்கிக்கிட்டு நம்மள பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனா அந்த அமைதிக்கு ஒரு விலை இருக்கு. அதோட விளைவுகள் கண்டிப்பா எதிர்காலத்துல தெரியும். ஓகே, இப்போ நமக்கு 3 விஷயம் தெரியும். பூமியோட வரவு செலவு கணக்கு தப்பா இருக்கு, எக்ஸ்ட்ரா வெப்பம் பெரும்பாலும் கடலுக்குள்ள போயிருக்கு, அது சில சங்கிலி தொடர் விளைவுகளை உருவாக்குது. ஆனா இந்த புதிரோட கடைசி துண்டு, இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் எப்படி உறுதியா சொல்றது? அதுக்கான ஆதாரத்தை பாப்போமா? இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து கணக்கீடுகள் மூலமா தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ முதல் முறையா நாசா விண்வெளியிலிருந்தே சேட்டலைட் மூலமா இத நேரடியா அளந்து பார்த்திருக்காங்க. பூமி எவ்வளவு சக்தியை உள்ள வாங்குது, எவ்வளவு சக்தியை வெளியே அனுப்புதுன்ற அந்த எனர்ஜி இம்பேலன்ஸை நேரடியா மெஷர் பண்ணியிருக்காங்க. இது விஞ்ஞான உலகத்துல ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆதாரம். அவங்களோட முடிவுல எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. நாசா ஆராய்ச்சியாளர் ரியான் கிரேமர் சொன்ன இந்த ஒரு வரி போதும். பூமியோட ஆற்றல் வரவு செலவு கணக்குல மாற்றங்களை ஏற்படுத்துறது மனிதர்களோட நடவடிக்கைகள் தான்னு சொல்றதுக்கு இதுதான் நேரடி ஆதாரம். அதாவது சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா சொல்லிட்டாங்க, இதுக்கு காரணம் நாம தான். ஆக நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். இவ்ளோ நாள் நம்ம செஞ்ச தவறுகளோட வெப்பத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கடல் நம்மள ஒரு மௌனமான பாதுகாவலன் மாதிரி காப்பாத்திட்டு வந்திருக்கு. ஆனா அதுவே தொடர்ந்து சூடாகி விரிவடைஞ்சா நம்மளோட எதிர்காலத்தை அதை எப்படி மாத்தி அமைக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும்.